அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு தான். ஒரு டைகர் காயின் செட்டு, ஒரு செட்டு டைகர் காயின் 1947 மும்பை மின்ட்டு. இந்த பக்கம் 6ஆம் ஜார்ஜ் மன்னர், சார்ஜ் 6th கிங் எம்பரர், 1 ரூபி ஃபுல் கண்டிஷன் காயினு. அதுக்கடுத்து 1947 மும்பை மின்ட்டு. இந்த பக்கம் 6ஆம் ஜார்ஜ் மன்னர், ஒரு ½ ரூபி. இந்த பக்கம் 1947 மும்பை மின்ட்டு. இது வந்து லைட் வெயிட் காயின். இதில் ரெண்டு மாடல் இருக்குது. இதிலே ஹெவி வெயிட் காயின் ஒன்று இருக்குது, லைட் வெயிட் காயின் இருக்குது. ஒரு ½ கிராம் முன்ன பின்ன வரும். இது கொஞ்சம் ரேரு. வேறு இந்த ரிம்மெல்லாம் நிறையா இருக்காது, நைஸாக இருக்கும். சார்ஜ் 6th கிங் எம்பரர் மும்பை மின்ட்டு. இது கொஞ்சம் ரேர் காயினு, குவார்ட்டர் ரூபி. இது 3 ஒரு செட்டு. என்ன இது 3 ஒரு செட்டு. இதுக்கு அடுத்து ஒரு 50 பைசா 1985 கோல்டன் ஜூப்ளி. என்ன மின்ட்டுன்னு சொல்லுறேன். மும்பை மின்ட்டு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்டன் ஜூப்ளி மும்பை மின்ட்டு நாணயம் ஒரு 50 பைசா, ஒரு 4. அதுக்கப்புறம் பிளாட்டினம் ஜூப்ளி. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. என்ன 2010 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. யூஎன்சி காயினோட உங்களுக்கு இந்த அளவுக்கு கண்டிஷனால் அது வேறு மாதிரி இருக்குது. யூஎன்சி காயின் நொய்டா மின்ட்டு. இது 4 காயின் 4 மின்ட்டில் வரும்ண்ணே. இது 10 ரூபா காயின் நொய்டா மின்ட்டு. கீழே 10 ரூபான்னு எழுதி கொடுத்தேன், எழுதி தரேன். அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபா காயின். காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2010. இது என்ன மின்ட்டுன்னு பார்ப்போம். அது நொய்டா மின்ட்டா, இது மும்பை மின்ட். ஒவ்வொரு நாணயமும் ஒவ்வொரு மின்ட்டு, ஒவ்வொரு ஏரியாவில் அடிச்சிருக்காங்க. சிங்கத்துக்கு கீழே இப்படி வரி வரியாக இருக்குன்னு பாருங்க, அழகா. இது வந்து ஒரு 5 ரூபா நாணயம். அதுக்கடுத்து ஒரு 2 ரூபா நாணயம். 2 ரூபா நாணயம் வந்து கொல்கட்டா மின்ட்டு. கீழே மின்ட்டு கிடையாது. 2010 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது 2 ரூபா நாணயம். ஒரு 10, ஒரு 5, ஒரு 2, இது 1 ரூபா நாணயம். இல்லை யூஎன்சி கேட்டகரி உங்களுக்கு. இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு. 1 ரூபா ஹைதராபாத்து, 2 ரூபா கொல்கட்டா, 5 ரூபா வந்து மும்பை, 10 ரூபா வந்து நொய்டா. என்ன 4 காயின் 4 மின்ட்டு. இந்தியாவில் உள்ள 4 திசைகளையும் எடுத்து பொறிக்கப்பட்டது அல்லது அச்சடிக்கப்பட்டது. இது ஒரு 1 ரூபா நாணயம். ஃபுல் டைகர் பிளாட்டினம் ஜூப்ளி ஹைதராபாத் மின்ட்டு. காயின் கண்டிஷனும் பார்த்துக்கணும். என்ன நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 8 விதமான நாணயம், 8லேயும் புலி இருக்கும். டைகர் இதில் எதுக்கு இது 1, 2, 5, 10ன்னு வச்சுருக்கேன்னா, இதை 10 வைக்காமல் எல்லாம் டைகராக காமிச்சிருவோம். என்ன இது ஒரு டைகர், அதுக்கடுத்து ஒரு டைகர், அதுக்கடுத்து ஒரு டைகர், அதுக்கடுத்து ஒரு டைகர். 8 டைகர். அஷ்டதிக்கஜங்கள் மாதிரி, அஷ்ட அவதானிகள் மாதிரி. இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு. தமிழில் வந்து 8 திக்கும் கொட்டு முரசே அப்படிமா 8க்கு. ஹிந்தியில் வந்து 8. நமக்கு வந்து திசைகள் 8. எப்படிரா திசைகள் 8? 4 தானே. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு 8 திசைகள். வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு. சரியா பட்சம் 8 திசைகள். நீங்கள் வந்து கீழ் வடக்கு கீழ் தெற்கு, மேல் வடக்கு மேல் தெற்குலாம் சொல்லக்கூடாது. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு. தென்மேற்கு பருவக்காற்று, தென்கிழக்கு மலை, மலை இல்லை மலை,
உலகத்திலேயே இந்த 8 திசைகளிலையும் தாண்டி 9வது ஒன்று திசையும் சேர்த்து ஒரு நாடு இருக்குதுன்னு சொன்னால் அது ஆப்பிரிக்கா நாடு இருக்குது. மத்திய ஆப்பிரிக்கா அப்படின்னு ஒரு நாடு, அது தூர விட்டுருங்க. அப்புறம் வடக்கு ஆப்பிரிக்கா, தெற்கு ஆப்பிரிக்கா, ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, இந்த 4, இதோட 5 ஆகிப்போச்சா. வடகிழக்கு ஆப்பிரிக்கா, வடமேற்கு ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஆப்பிரிக்கா, தென்மேற்கு ஆப்பிரிக்கா, இது மாதிரி அது ஒரு 4 ஆச்சா. மொத்தம் 9 திசைகள்லையும் அந்த நாட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க. அமெரிக்கா வந்து 2 அமெரிக்கா தான், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா தான். கண்டங்கள் இருக்குது, தெற்காசியா, கிழக்காசியாவில் இருக்குது, மேற்காசியா இருக்குது, வடக்காசியா இருக்காருன்னு தெரியல, எனக்கு படித்த அளவுக்கு எனக்கு தெரியல. நார்த் ஆசியா தெரியல. ஏன்னா ஈஸ்டர்ன் ஆசியா தெரியும், சவுத் ஆசியா தெரியும், வெஸ்டர்ன் ஆசியா தெரியும். வடக்கு ஆசியா இருக்கான்னு தெரியல, படிக்கலைன்னா. இது ஒரு அற்புதமான ஒரு செட்டு சார், உங்களுக்கு காயின் செட்டு. இதோட இன்னொன்று கையோட சொல்லிட்டுமா, ஒரு 300 ரூபாய்க்கு ஒரே மின்ட்டு தான் இது. 2004 ஒரே மின்ட்டு தான். 150வது இந்தியன் போஸ்டல் காயின் இது. யூஎன்சி காயின் 300 ரூபாய்க்கு ஒரு யூஎன்சி காயின். பார்த்துக்கோ, காயினை முன்னாடியும் பின்னாடியும் பார்த்துக்கோங்க. யூஎன்சி காயின் 300 ரூபாய். 1 மின்ட்டு தான், ஒரே ஒரு காயின் இருக்குதுன்னா யூஎன்சி காயின். ரெண்டாவது ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு காயின். அது யூஎன்சி வாங்கினது தான், லேசாக ஒரு கொஞ்சம் நேரம் மங்கினாப்புல தெரிஞ்சிச்சு. இது யூஎன்சி தான். 50 ரூபா குறைச்சிட்டேன், 250 ரூபாயா. அதுக்கடுத்து ஒரு 225 ரூபாய்க்கு ஒரு காயின். அதே இந்தியன் போஸ்டல் தான். அந்த லேசாக கருப்பு கருப்பாக புள்ளியாக டஸ்ட் இருக்கா, அதுக்காண்டி அந்த 300 ரூபாயிலேருந்து 75 ரூபா குறைச்சி 225 ரூபாய்க்கு ஒரு காயின். அடுத்து 200 ரூபாய்க்கு ஒரு காயின். 150 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் போஸ்ட் 1 மின்ட்டு 2004 கொல்கட்டா மின்ட் 200. எந்த டஸ்ட்டும் கிடையாது. இருந்தாலும் அது எனக்கு என்னமோ ஒரு 50 ரூபா குறைப்போமா, ஒரு 100 ரூபா குறைப்போம்னு ஒரு எண்ணம். காயினை பார்த்துக்கோங்க, இது வந்து வெறும் 200 ரூபா தான். 4 விதமாக நாணயம் வச்சுருக்கேன். 200, 225, 250, 300. காசுக்கு தக்கன காயின்ஸோட கண்டிஷன் இருக்கும். மேலே உள்ள அந்த 8 நாணயங்களும் ஷிப்பிங் சார்ஜையும் சேர்த்து வெறும் 500 ரூபா. இந்த 8 நின்றுவேன். 47 1 ஆஃபு குவார்ட்டர், அப்புறம் ஒரு 50 பைசா. 50 பைசா வந்து இப்போ ரேட்டு கிடைக்க மாட்டேங்குது, ரேர் ஆகிட்டு வருது. அதுக்கடுத்து ஒரு 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா, 8 நாணயம் சேர்த்து ஷிப்பிங் சார்ஜையும் சேர்த்து மொத்தம் 500 ரூபா. இது உங்களுக்கு எந்த நாணயம் வேணுமோ அந்த நாணயத்தை நீங்கள் வாங்கிக்கிடலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.